ஹலோ வணக்கம். இது வந்து சுப்புடு சியாட்டல்ல இருந்து. வணக்கம். என் பேர் ஹேமந்த். சான் பிரான்சிஸ்கோ பேலேருந்து. இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். ஹேமந்த் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் பீன் சம் டைம். ஐ நோ இட்ஸ் பீன் வைல். நம்ம வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணிட்டு வி ஹேவ் இட் இன் த பேக்லாக். இன்னும் ரிலீஸ் தான் பண்ணல. ஸோ வி டுக் அ பிரேக். அந்த பிரேக்ல ஒரு நல்ல விஷயமும் நடந்துச்சு. விச் இஸ் லைக் ஐ saw some comments beyond, it's a great show. Keep what you're doing. நம்ம இருக்கிற ஒரு 10 யூடியூப் 15 சேனல்லையா? இல்ல 10 15 பேர் யார் இருக்காங்களோ அவங்க அவங்க வந்து they were saying. So it was all constructive. But I ம். got a more constructive feedback, or we got a more constructive feedback last week. யாரோ ஒருத்தர் வந்து பேரை குறிப்பிடல. ரைட் சைட்ல இருக்கிறவர் வந்து இங்கிலீஷும் சரியா பேசல, தமிழும் சரியா பேசல. அண்ட் ஹிஸ் வாய்ஸ் இஸ் வெரி ட்ரோனிங். இது நான் வெரி ஃபேர் காமெண்ட். பிகாஸ் இது வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, திடீர்னு ஒரு வாய்ஸ் ஏதோ கொகைக்குள்ள போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் இருக்கவர்னா நீங்க நினைச்சுக்கிறீங்க, நானா கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல அதான் I'll get to that. So I wanted to say that comment has disappeared for some reason, okay? But சத்தியமா நான் delete பண்ணல. But the fact remains that we want comments like this so that we can improve and we know what you're looking for, or like உங்களுக்கு பிடிக்கலனா கூட அது ஏன் பிடிக்கலன்றதை வந்து திட்டவட்டமா சொன்னாக்க எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ரைட், அந்த காமெண்ட் மாதிரி அது மாதிரி ரைட்ல இருக்க ஒரு இன்னொரு கமெண்ட்டும் வந்துச்சு. ஸோ ரைட்ல இருக்கிற யாரா ரைட்ல, சரி நம்ம இல்லை, நீங்க தான் யாருக்கு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்க இட் வாஸ் போஸ்டட் அண்டர் ஸ்பெசிபிக் வீடியோ. ஸோ என்னோட ஆர்வம் வந்து ஃபர்ஸ்ட் போய் யாரு அந்த வீடியோல ரைட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தாக்க அது நான் தான். வேற யாரும் ரைட்ல அது அவங்களோட ரைட், அவங்களோட ரைட்ல. Okay. I'm assuming, okay, or I would take it that way because it fits the I think it's a general comment for both, but keep going. இல்ல I want to appreciate that. And இது நான் வந்து ரொம்ப ஒரு நக்கலாவோ இல்ல இதுவா சொல்ற மாதிரி இருந்தா கூட, பட் சின்சியர்லி if you have any feedback, please let us know either in the comments or DM us, and we're happy to correct it. We want more people to watch us and feel happy when they leave it. I don't want anyone to be our sonna comment on it was very frustrating to watch அப்படின்னாரு. So I hope we are presenting it the right way, and we want you to let us know. அவ்வளவுதான். ஸோ அதுதான் நான் சொல்லிட்டு அதோட நான் முடிச்சுக்கிறேன். லெட்ஸ் கோ டு தி டாபிக். Wonderful. Okay. All right. Thanks for the candidness. நான் அந்த கமெண்ட் கூட பார்க்கல, பட் குட் டு நோ. நான் நினைச்சேன் நீங்க தான் டெலீட் பண்ணிட்டீங்க போல இருக்குன்னு பார்த்தேன். நான் உண்மையை டெலீட் பண்ணல. நம்மலாம் பிளாக் டேல இருந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். நான் அப்போல இருந்து எதுவுமே டெலீட் பண்ண மாட்டேன். Exactly. We don't have we don't, neither of us shy away from being criticized. So it's all totally fair and fine. So very good, Hemant. Good catch and good noticed it here. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து என்னன்னு நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. பட் ஐ வாண்ட் டு புட் திங்ஸ் இன்டு பெர்ஸ்பெக்டிவ். நானும் ஹேமந்தும் பேசும்போது வி தாட் இந்த வஸ்து காணாம போன வஸ்துன்னு ஒன்று இருக்குன்னா அது இந்த டாபிக்ல வந்து காணாம போனது வந்து பெர்ஸ்பெக்டிவ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். லெட் மீ சே திஸ் ரைட். நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஆல் திஸ் அண்ட் டூயிங் சம் மென்டல் மேத். 1918லேருந்து தமிழ் சினிமா ஹாஸ் பீன் ரிலீசிங் டில் டுடே. On an average, we release somewhere around 100 to 200 films. Okay. So 30s லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. So let's average it. ஒரு let's say 150 films a year தமிழில் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு படத்தில் 5 பாட்டு அப்படின்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்திருக்கிற பாட்டுகளோட எண்ணிக்கை 75,000. இது வந்து போஸ்ட் 1950, போஸ்ட் 1930 40ஸ்னு வச்சுக்கோங்க. போஸ்ட் 1940 நீங்க மேட்ச் early 50s கூட சில படம்லாம் நான் பார்த்திருக்கேன். லைக் அம்பிகா பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா 45 பாட்டு. பாட்டு தான் படமே. ஆக்சுவலா பாட்டு நடுவுல இன்டர்லூட் வர மாதிரி டயலாக் வரும், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. நான் வந்து பயங்கரமா ஆவரேஜ் பண்ணி சொன்னா கூட ரைட், யூ ஹேவ் 75,000 சாங்ஸ். நம்ம வந்து we are sitting in a treasure trove of entertainment and happiness and sadness and whatever emotions that these songs bring in for us. Right? Absolutely. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்க வந்து என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்களா, நீங்க என்ன ஹிந்தி பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்களா, தெலுங்கு பாட்டு நாங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான். லைக் it's arrogance. You can take it whichever way you want it. We have been blessed with music directors from eons. Okay,
நம்ம வந்து அதுதான் நான் சொல்லணும்னு வந்தேன். வெளியில நீங்க போயிடுச்சு. சாரி சார். இல்ல அதுதான் நான் சொல்லணும்னு வந்தேன். நீங்க பாபநாசம் சிவன்ல இருந்து ஆரம்பிச்சு, ஆல் த வே டூ கேவி மகாதேவனா இருக்கட்டும், ஆர் எம்.எஸ். விஸ்வநாதனா இருக்கட்டும், அப்புறம் இளையராஜாவா இருக்கட்டும், வி ஹவ் பீன் கான்ஸ்டன்ட்லி கெட்டிங் என்ன சொல்றது? ஒரு டெலிவரி ஆஃப் அன் அமேசிங் மியூசிக் டைரக்டர் ஆர் டைரக்டர்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. ஈவன் இன் 60s when there used to be கொஞ்சம் சரிவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நடந்தபோது, when தமிழ் ஃபிலிம் ஃபேன்ஸ் ஸ்டார்ட்டட் டு என்ஜாய் ஹிந்தி. ஆராதனா அந்த மாதிரி ஹிந்தி பாட்டை டாமினேட் பண்ணும்பொழுது, தேர் அரைவ்ட் another genius called இளையராஜா. He And then rescued us, single-handedly rescued Tamil audience from going towards Hindi. In fact, it's a very important cultural milestone in my opinion. Ilayaraja, கண்டிப்பா one of the achievements is basically our parents, the generation that gave birth to us, was basically or mari drug addiction mari. They were addicted to the ஹிந்தி. Hindi music, R.D. Burman, S.D. Burman, or Lakshmikant Pyarelal to an extent. Yes, இவங்கெல்லாம் வந்து ஆனந்த் பக்ஷி, they were mesmerized by Hindi songs because Tamil songs started becoming more like Hindi songs too. exactly. Okay. இல்ல And then என்னோட பாயிண்ட் இஸ், அந்த சமயத்துல வந்து அது எவ்வளோ ஃபிளிப் ஆச்சுன்னா, தட் தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு இருக்கிற மதிப்பே கம்மியாகி ஹிந்தி ஃபிலிம் ஸ்டார்டட் டு எல்லாம் ஹிந்தி ரன். படம் தான் ஓட ஆரம்பிச்சது. அதெல்லாம் சொல்லுவாரு, ஒரு ஈவினிங் அவரோட வேலை முடிச்சுட்டு நைட்டு போய் 3 ஷோ பேக் டு பேக் ஹிந்தி படம் பார்ப்பாங்களாம். ஏன்னா அந்த காலத்து இளைஞர்களுக்கு அது மட்டும்தான். பிகாஸ் இந்த தே ஹவ் பீன் brought up in the சிவாஜி, எம்.எஸ். விஸ்வநாதன், கேவி மகாதேவன் era. But when it started to become, used to be a lull, right? Correct. They were looking for எனக்கு என்ன கிடைக்கும்னு. To be fair, it wasn't great movies like, okay, fine. Exactly. The family movies, the tearjerkers, and between MGR, Correct. Shivaji and Gemini Ganesan and few others, Jaishankar Correct. maybe. Correct. It became very monotonous and very predictable, Exactly. right? Exactly. இன்னைக்கு நம்ம எப்படி மலையாள படத்தை தேடி போறோமோ, அன்னைக்கு அவங்க வந்து they went after Hindi for a different reason. யதார்த்தமான Exactly. படம் கிடையாது. It was had all the glitz and glamour. Exactly. So ஷமி கபூர்லேருந்து யூ டேக் ஆல் திஸ் பாய்ஸ்ட்ரஸ் ஹீரோஸ், அந்த மாதிரி நம்ம இங்க ஒரு லல் வரும்போது, ஸோ தமிழ் சினிமாவை அட் அ பாயிண்ட் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்ததே தமிழ் மியூசிக் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இளையராஜா. Let's not be ambiguous. இளையராஜா நோ ஆம்பிகஸா சொல்றதுக்காகவே வரல. இளையராஜா, ரைட்? பட் நான் ஐ எம் கோயிங் பேக் டு த அகெயின் டு த பிகர் பெர்ஸ்பெக்டிவ். இளையராஜாவையும் விட்டு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் சினிமாக்குன்னு, அதாவது ஒரு இந்தியன் சினிமாக்கே இருக்கிற ஒரு கல்ச்சுரல் யுனிக்னஸ், ஒரு phenomenon, right, is basically music in the films as a part of songs. Absolutely. Right? Absolutely. இது வந்து ஹாலிவுட்ல இல்ல, நீங்க கொரியன் வாட் எவர் கொரியன் சோல்வுட்ல இல்ல, யூ கேன் டேக் வாட் எவர் இட் இஸ், ரைட்? வை இன் தமிழ் சினிமா ஆர் வை இன் இந்தியன் சினிமா இது இருக்குன்னு பொழுது, எனக்கு ஹிந்தி அண்ட் தமிழ் வந்து ஐ ஃபீல் லைக் ஆர் அட் தி சேம் லெவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் பிளேயிங் அ பிக் ரோல். தெலுங்கு தெரியல எனக்கு அந்த அளவுக்குன்ட்டு. இல்ல இருக்கு ஹேமந்த், நிறைய பட் நாட் டு தி எஃபெக்ட், நாட் தி இம்பாக்ட் தட் a music director had or music directors had in Hindi for the budget and for the kind of movies that they made, and Tamil. Telugu and Malayalam music was always an accessory. It was always playing. Yeah, there were some great songs and all of that, and music directors also. But it did not dominate the scene as much as Ilayaraja did here, or the other music directors did in Hindi. Correct. Or for that matter, what Rahman is doing today for the last 30 years, right? Correct. In the domination of these people or these music directors has not been there anywhere. So இந்த சமீபமா நடந்த இந்த விஷயத்துல பெர்ஸ்பெக்டிவ் காணாம போச்சுன்னு நாம சொன்னோம்ல. என்ன விஷயம்னு சொல்லுமே நம்ம. So that we not actually என்ன விஷயம்னே எனக்கு புரியல. I'll tell you, there are multiple kinds of issues. ஒன்னு வந்து I'll tell you the most common denominator, the basic issues, right? நாய்ஸ். பட் இல்ல, நான் பேசிக்கா சொல்றேன். இளையராஜா பெரியாளா, ஏஆர் ரஹ்மான் பெரியாளான்ற ஒரு வினான ஒரு சண்டை. நம்ம இன்னைக்கு பேசுறது வந்து லைக் நீங்க சொல்றது வேலிட், ஓகேவா? நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சது, இந்த டாபிக் ஆரம்பிச்சது எனக்கு லிரிக்ஸ், அதாவது பாடல் பெருசா இல்ல இசை பெருசா அப்படின்றது வந்து அப்சர்டா இருக்குது. இந்த தனி மனித விசில் அடிச்சாங்க கொஞ்சம் வந்து இளையராஜா. இப்போ வந்து திஸ் இஸ் பீன் தேர் ஃப்ரம் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், இட்ஸ் பீன் ஆல்வேஸ் தேர்.
அத கீழ அத லேயர் பண்ணிட்டு அதுக்கு மேல தான் இந்த டாப் ஆன் தட் லேயர் இஸ் திஸ் மோர் அப்சர்ட் கொஸ்டின் விச் இஸ் லிரிக் பெருசா இல்ல மியூசிக் பெருசா அப்படின்னு கேக்குறது. So let me start with you, Hemant. What are your thoughts around this issue? I think, as usual, Tamil cinema or Tamil media, they need something to, do a news cycle on. அது பிரிண்ட்ல இருக்கட்டும், இல்ல ட்வீட்லயா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்புக்லயா இருக்கட்டும், they need some whipping horse. And இந்த விஷயத்துல நியூஸ் சைக்கிள் கம்மியானதுனால வந்த ப்ராப்ளம் அது. See, there's a general problem with media in Tamil. The good media has gone down, or the neutral media has gone down. Traditional journalism has gone down. YouTubers have taken over. Fine, take over. Tappe kedadhu. Democratization of this is fine. But enna nadakuduna, there is a genuine debate that gets. எனக்கு என்ன கேட்டாக்க it's a genuine debate, right? நான் அதுதான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன். பாடல் பெருசா, இசை பெருசான்னு கேட்கறது தப்பே கிடையாது. Okay, it stimulates some kind of a conversation for us to like retrospect and think about what is important. ஆமால அப்படின்னு, even though we all agree ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரெண்டும் ஒன்னு இல்லாம இன்னொன்னு கிடையாதுன்ட்டு, ஓகேவா? பட் இந்த மீடியா என்ன பண்றாங்கனாக்கா, the so called influencers என்ன பண்றாங்கனாக்கா, they take the sound bite out of a conversation, context, out of just what they want to focus on. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க இதை மட்டும் தான் போட போறீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு மாறி இருக்கு. So Vairamuthu is making a speech for about 30 minutes or so. At the end of it is saying, no, I think he mentioned something a little provocative as always. He said, இசையும் பெருசு தான், பாடலும் பெருசு தான், இது புரிஞ்சுக்கிட்டவங்க ஞானி, இது புரியாதவங்க அஞ்ஞானி அப்படின்ற he used that word play. ஓகே, கேட்கணுமா? இதை எடுத்துன்னு போயிட்டு ஊர்ல யார்கிட்ட கொடுத்தா பரவாயில்ல, they're presenting it to Gangai Amuran, who goes berserk, like on screen and says, how dare you question this thing, and gets into personal attacks and all of that. இதை நம்ம சொல்லி இதை பேச போறது கூட we shouldn't be doing this, unnecessarily giving focus to that issue. ஆனா அந்த அப்சர்டிட்டி நீங்க சொன்னீங்க இல்லையா, லைக் ஒரு டிபேட்டா பார்க்காம இட் இஸ் லைக் நம்ம எப்படி மோர் ஃபுட்ஃபால்ஸ் ஆர் லைக் கிளிக் பேஜ் கிரியேட் பண்ணலான்றது நம்ம பார்க்கறோன்றது ஆயிடுச்சு, ஓகேவா? பட் அந்த வாதம் சரியான வாதம்ன்றது தான் எனக்கு தோணுச்சு, which is மியூசிக் பெருசா இல்ல 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 லிரிக்ஸ் பெருசா அப்படின்றது it has its own merit, movie by movie, album by album. Okay, they've been like really pathetic lyrics that have been like sunken by the music, elevated by music, or vice versa. நல்ல லிரிக்ஸை சொதப்பு மியூசிக்கும் இருக்கு, ரைட்? So அந்த song as such has either been, இது ஏரமன் has also acknowledged this, இந்த படம் ஓடலனாக்க ஆல்பம் அடி வாங்குச்சுனாக்க நிறைய பேர் அந்த பாட்டு கேட்டுக்கவே மாட்டாங்க. கரெக்ட். So success of an album or a song depends on one or the other in some cases. In very subjective பாத்தீங்கன்னாக்க it changes. So என்ன பொறுத்த வரைக்கும் I'm not a lyrics person at all. If it's Kannadasan or Pulameputhan, yes, I only listen for the lyrics. Because the lyrics sort of dominated the songs. Music. So lyrics தான் பெருசாங்க எனக்கு. Music is a good way for me to like, அதாவது என்ன சொல்றது, the sugar coated pill மாதிரி, அது அவ்வளவுதான். But the pill is a more important part for me in those days. இன்னைக்கு இந்த டிபேட் தேவையில்லை, because they are almost at the same level. எனக்கு நான் என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் படி எனக்கு மியூசிக் தான் முதல்ல, லிரிக்ஸ் நான் அப்புறம் தான் நிறைய பேர் சொல்லி இந்த லிரிக்ஸ் நீ கேள்விப்பட்டது இல்லையா, அப்புறம் தான் நான் போய் கேட்டிருக்கேன். நான் சிலது ஏற்பட்டிருக்கு, பட் எனக்கு I'm more of a music person. So எனக்கு slightly leaning towards music, but that's my opinion. நீங்க சொல்லுங்க இப்போ, what is your thoughts on this? Well, first of all, நான் அப்சர்டிட்டின்னு சொன்னது இது இந்த சரஸ்வதி சபதம்ல வர மாதிரி கல்வி பெருசா, செல்வம் பெருசா, வீரம் பெருசா அப்படின்ற மாதிரி இது இளையராஜாவே சொல்லிருக்காரு. ஓகே, by the way, நான் ஒரு ரீசன்ட் வீடியோ பார்த்து, sorry to interrupt you, I just want to say, கல்வியா செல்வமா வீரமான்றது எவ்வளவு முட்டாள்தனமோ அது மாதிரிதான் இது ஒரு முட்டாள்தனம் சொன்னதே இளையராஜா தான்.
ஓகேவா? Right. There you go. There you go. I agree. So, I am surprised ஒரு தடவை வந்து எஸ்பிபியை கேட்டபொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எஸ்பிபி சேஸ் எனக்கு லிரிக்ஸ் தான் பெருசு ஏன்னா ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட் ஐ தாட் ஹி இஸ் கோயிங் டு சே குரல் தான் பெருசு அப்படின்னு பட் யூனோ ஹீ டுக் த சைட் ஆஃப் லிரிக்ஸ் அண்ட் ஹி செட் சி இது ஒருத்தொருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இதை இப்படியே பிரிச்சு 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 பார்த்துட்டே இருந்தோம்னா கட்சியில வந்து பாங்கோ ட்ரம்ஸ் பெருசா இல்லைன்னா வந்து உக்குலேலே பெருசா இல்லைன்னா மைனர் பெருசா இல்ல மேஜர் ஸ்ட்ரிங் பெருசா இப்படியே தேர் இஸ் நெவர் எண்டிங் டு திஸ் ரைட் ஸோ மை பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி சிம்பிள் எனக்கு வந்து நான் எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு டெஃபினட்டாக வந்து மொழின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் இசைக்கு மொழி இல்லைன்னு சொல்லுவாங்க பட் இசைக்கு வந்து மொழி ஆட்ஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ டு இட்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதாவது ஒன்றுமே தெரியாத ஒரு ஹிந்தி பாட்டை நம்மளால ரசிக்க முடியும் ஆனால் அதுக்கு அதே பாட்டுக்கு தமிழில் மீனிங் தெரிஞ்சோ இல்லை நீங்கள் தெலுங்குவோ இல்லை மலையாளமோ எதுலேயோ மீனிங் தெரிஞ்சு கேட்டிங்கன்னா இட் ஆம்பிளிஃபைஸ் தட் எமோஷன் ஈவன் மோர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரைட் ஸோ இந்த ஆன்சருக்கு எனக்கு பதிலே தெரியல ஆக்சுவலாக வந்து ஐ ஜஸ்ட் லீன் டுவர்ட்ஸ் ஓ ஐ திங்க் லிரிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் மச் அஸ் மியூசிக்னு தான் எனக்கு சொல்ல தோணுது ரைட் மேபி 51-49 எப்படின்னு கேட்டோன்னா நாங்கள் வந்து மேபி ஐ ப்ராபப்ளி டேக் த லிரிக் சைட் ஆஃப் இட் பிகாஸ் எனக்கு வந்து இட் புட்ஸ் இட் பேக் இன் டு மை ஹெட் த சாங் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் ஸோ அண்ட் வி டோன்ட் ஹாவ் டு கோ இன் டு கிவிங் எக்ஸாம்பிள்ஸ் டு ஆல் ஆஃப் திஸ் அண்ட் தட்ஸ் டோட்டலி ஓகே அட் த எண்ட் ஆஃப் த டே மியூசிக் வந்து ஒரு எமோஷனை கடத்துகிற சமாச்சாரம் ஒரு 5 மினிட்ஸில் வந்து பேக்கேஜ் பண்ணி எமோஷனை கடத்துகிற சமாச்சாரம் அதில் வந்து டு பிரேக் திஸ் அப் சீம்ஸ் அ பிட் அப்சர்ட் டு மீ அது நான் என்ன சொல்றேன்னா சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து இதை மாற்ற யாராலும் முடியாதுன்னு திருவிளையாடல சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இளையராஜா அண்ட் வைரமுத்து கேன் கீப் ஹேவிங் திஸ் ஃபைட் ஃபார் டைம் எட்டர்னம் ஓகே டோன்ட் கேர் does not matter and it doesn't really matter what we look for is whatever have these people given us or what will they give us does it actually will it stand the test of time does it enrich our life அப்படினா நான் பார்க்கறேன் ஹேமந்த் see it's a very healthy competition right like you know ரெண்டு பேர் போட்டுக்கிறது நல்லது ஒரு லிரிசிஸ்டும் ஒரு கம்போசரும் போட்டுக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் பட் அதையும் தாண்டி சில இடத்துல ரொம்ப சுமூகமா போயிருக்கு and again I saw another video of someone posting a meme of a conversation between MS Vishwanathan and Kannadasan okay so ரெண்டு பேரும் they're so devoted to the other person aligned கூட கிடையாது நீ தான் தெய்வம் நீ இல்ல நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்ல அப்படின்றது வந்து it's a healthy sign for us to see okay இது வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றாங்க that you know இது வந்து யாருமே அதாவது ஈகோவை தள்ளி வச்சாக்க யாருமே பெரிய ஆள் கிடையாது ரைட் எனக்கு என்னமோ இளையராஜா அண்ட் வைரமுத்துவோட விஷயத்துல என்னன்னாக்க ஈகோ has played a major they've deprived us whoever did that okay deprived us of great stuff okay that we நம்ம நீ இது காசு கொடுத்தியா இல்ல நீ உனக்கு யாரா கொடுக்கணும்னு யாரும் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம் நீ என்ன வேணா சொல்லிக்கோ ஆனா இது வராம போனது காரணம் அவங்கதான் கண்டிப்பா நீங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருமே கரெக்டா எனக்கு அங்கதான் பிரச்சனை வருது எனக்கு அங்கதான் வந்து ஐ ஹாவ் ஒரு ஆதங்கம் as a fan that you know we didn't see that music flourish கரெக்ட் கண்டிப்பா அது ஐ டோட்டலி அக்ரி வித் யூ ஹேமந்த் இன்னொரு விஷயம் ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் அபவுட் திஸ் மியூசிக் அண்ட் ஐ வாண்டட் டு சே வை அகெயின் டு ட்ரை அண்ட் புட் திஸ் திங்ஸ் இன் டு பெர்ஸ்பெக்டிவ் மியூசிக் is bigger than movies even though this music appears in this movies I'll tell you why Hemant இப்போ வந்து Maniratnam has made 26 movies okay how many times do we actually go and watch a Maniratnam film very 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 rarely right maybe once a year or twice a year somebody will watch a Maniratnam film how many times will somebody listen to A.R. Rahman's music in the same 26 Maniratnam films or not 26 let's say 15 Maniratnam films probably a dozen times a day or a dozen times a week right the amount of touch points that you have to Tamil cinema music is way higher than any Tamil movie itself so the ivangaloda impact on Tamilians lives right are so huge as we watch more videos and see Nia Nana debates and all that right how have these people these 2 or 3 or 5 or 15 handful of dozens of people have affected us நம்மளோட வாழ்வியல எவ்வளோ இவங்க பாதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா huge
and they still continue to do it, right? அதனால தான் வந்து இதை வந்து நீங்க கொதறி இதை ஒரு மாதிரி சாக்கடை மாதிரி ஆக்கிடாதீங்க. ஜஸ்ட் this is a பொக்கிஷம், treat it like a treasure. I wanted to say that. What do you think? That's what happens when you have so much focus on music. நீ சொன்ன அதே காரணம் தான். Music is such a coveted throne in Tamil cinema. அதுக்காக தான் சண்டே ஆரம்பிக்குது. அந்த சண்டேல போய் இவங்க ஒருத்தர் வின் பண்ணும்போது கூட அவங்க 2 பேரா வந்து they are not able to last too much, right? Like 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, 2 பேரும் they're clashing constantly. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளான்றது வந்து எப்போ வருதுன்னா, you're on top of the hill and then you have nothing else to squabble about. This is a problem of winning. Correct. Okay, that's true. That is when you get into these kind of challenges. It's a good problem to have. Yes, we get good music, but it doesn't last for long because of personal I don't know, issues. Personal issues, personal egoistic issues, that happen between all of them. And அவங்க 2 பேருக்கு நடுவுல தி சோ கால்டு, நான் வந்து 70s ஒரு தடவை இவரோட ஒர்க் பண்ணேன், அதனால அவர் அப்போ அங்கே வந்தார், அங்கே மூக்கு சிந்தினாரு, அப்போ இந்த மாதிரி பேசினாங்கன்னு இவங்க நடுவுல கூட சேர்ந்து they mess it up even more அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஹேமந்த். Of course, right? It's all about aligning with the trending person or topic or whatever it is, right? இவங்க வந்து அவங்களோட அட்டாச் பண்ணாக்க they get on Instagram or YouTube or whatever it is. Their 15 minutes or 15 seconds of fame is coming through with somebody else. Yeah, why not just turn up the volume and use that platform? Correct. That's absolutely true. Now that we are talking about music, what was the last album that you really enjoyed this year or last year, Hemant? This is going to be really hard. ரெண்டு ஆல்பம் நான் திருப்பி கேட்டிருக்கிறது வந்து வருஷம் 16. and I'm not trying to really வருஷம் 16 and கோபுர் வாசல்ல ஒரு பக்கம். This is like classic 90s, and for some reason I can't stop playing Taj Mahal. Really? Okay, that's interesting. Okay, எனக்கு அது வந்து I think இளையராஜாவோட one of the things that didn't படம் ஓடாததால வந்து the movie didn't. எப்படி இளையராஜா? Taj Mahal is here. நீங்க இளையராஜா கேட்டிங்களா? இல்ல நான் மொத்தமாவே கேக்குறேன். இளையராஜா. ஓகே, இளையராஜா வந்து இந்த 2 ஆல்பம், and then ஏஆர்எம் வந்து Taj Mahal is one of those albums. I got the CD actually when it came out. அப்பலாம் வந்து ஏஆர்எம் வந்து ஓகே அப்படினு சொல்லிட்டு CD வாங்குற கும்பல். சோ அப்பவே அது பதிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்னால் வந்து அந்த ஆல்பம் வந்து ஐ கேன் ரீவிசிட் இட் வித் சோ மச் மெமரிஸ் அண்ட் ஆல்சோ வித் அஃபெக்ஷன். லிரிக்ஸ், அதாவது the point that வைரமுத்து made was very valid என்னை பொறுத்த வரைக்கும். I hate him as much as you want to, which is இன்னொரு ஜெனரேஷன் or 2 ஜெனரேஷன் கழிச்சு, okay, when kids are listening to it, they won't understand some of the words that were in the கிராமத்துல இருந்த வார்த்தை, புழக்கத்துல இருந்த வார்த்தைலாம் வந்து we are slowly losing those words. Okay, இன்னைக்கே ஒரு ஹீரோயின் வந்து இது என்னன்னு கேட்டாங்க என்கிட்ட, ஸோ அவங்களுக்கே தெரியல. ஸோ இன்னொரு 2 ஜெனரேஷன் போனாக்க தமிழை வந்து பாட்டு வழியா தான் கத்துப்பாங்க. அந்த விதத்துல லிரிக்ஸ் will always live forever because it is a living, it's accessible because it has music, but the more important thing there is the lyrics, not the music. That's a very good observation, and actually now observation order, it's a great point. I think that makes a lot of sense. And he praised Bharati Raja for allowing the level of lyrics that he had in his movies. And Bharati Raja படத்துல என்னைக்குமே வந்து lyrics clear ஆ நிக்கும். Like right. It will be like very relevant, it will be very very அந்த local flavor என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறாது. பட் I thought that was very signature. தாஜ்மஹால் சொல்லும் போது எனக்கு why I'm listening to தாஜ்மஹால் அப்பதான் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா the lyrics is so unique, you don't get to listen to it these days. I see. Okay, It's good you say that. I'm not a fan of
Vairamuthu, That's fine. you know, Yeah, like, yeah. you know, now I'm not trying to promote him or anything, but I'm just on the point, and I'm trying to. Topic is there for one other day. We will pick it up at that point. But Yes. Sorry, நான் வந்து sorry. நான் வந்து ரீசெண்டா டு கான்ட்ரடிக்ட் வாட் ஐ செட், ஐ ஆக்சுவலி ஐம் என்ஜாயிங் அமர் சிங் சங்கீலா அ லாட். இட்ஸ் என்ன சொல்றது, இப்படி ஒரு என்ன ஒரு அண்டர், ஐ திங்க் இட்ஸ் ப்ராபப்ளி ரேட்டட் வெல் அந்த ஆல்பம் வைஸ். பட் டு மீ இட்ஸ் மாஸ்டர் பீஸ். அண்ட் Amar, அது மாதிரி 99 சாங்ஸ் வந்து sorry, sir. One show. Amar. அமர் சிங் சம்கீலான்னு ஏஆர் ரஹ்மான் போட்ட பாட்டு. I didn't அமர் watch சிங் this. சம்கீலான்னு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த படம் ஹேமந்த், இம்தியாஸ் Okay. அலியோட படம். ஓ, அதுக்கு வந்து இப்போ ஞாபகம் இருக்கு. அந்த பஞ்சாபி சிங்கர்ஸ் 2 யா பேரை யா பத்தி. யா ஓகே, 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 ஓகே. இது வந்து டு மீ ஃபைன். ஐம் unable to get out of those songs. It's so beautiful. இதே மாதிரி நான் எப்படி பார்த்தேன்னா 99 சாங்ஸ்னு ஏஆர் ரஹ்மானே குவாசை டைரக்ட் பண்ண படம் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து நிறைய பேர் Some பார்க்கவே reason I'm இல்லை. not able to get to it. நான் ட்ரை பண்றேன் நானு. எனக்கு அந்த Okay. 99 சாங்ஸே வந்து I think it was a very bad marketing. Yeah, some are bad என்னோட marketing. It's Yeah. it's just that name itself puts you off, that you don't want to watch it, or like என்னமோ ஒரு something is off about the title. Okay, correct. That's true. And மூவியும் நான் அதுக்காகவே I endured the movie. But அந்த album is a international masterpiece if you ask me. It's very, Okay. very, very highly underrated. I'm sure. It's to a point that people never heard it. I But know அவர் வந்து பயங்கர மெனக்கெட்டு டிராவல்லாம் ரொம்ப பண்ணி எங்கெங்கயோ எங்கெல்லாமோ தேடி போய் கண்டுபிடிச்சு, I know he did a lot of hard work, but yeah, unfortunately it didn't. it didn't go anywhere. But அந்த சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். பட் ஐ வில் சே நான் ரீசெண்டாக நிறைய கேட்ட தமிழ் பாட்டு வந்து நான் மகாநல்ல வந்து கார்த்தி பாடுற அண்ட் நான் முத்துக்குமார் எழுதின வா வா நிலவ பிடிச்சி தரவா அப்படின்னு ஒரு பாட்டு. Yeah, yeah. அதில் வர லிரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டு அ பாயிண்ட் ஐ ரியலி லைக் இட். I அது loved it. Yeah, it's a ஐ very ஃபீல் positive song. யா கனவில் நீழும் வாழாதே, கலையும் போது வருந்தாதே, கனவில் பூக்கும் பூக்களை எல்லாம் கைகளில் பறித்திட முடியாதே, அந்த வானம் போலே உறவாகும், மேகங்கள் தினமும் வரும் போகும், அட வந்தது போனால் மறுபடி ஒன்று புதிதாய் உருவாகும். அது வந்து just after we finish this episode, if you're watching, or you Hemant, listen to that song and you Oh no, know. I have to listen to the song because என்னோட பொண்ணோட favorite album அது. Oh, okay. She's very சொல்ல மாட்டா, பட் தெரியாது. யுவனோட தெரிஞ்சோ தெரியாமலோ amazing Yuvan album. And now my point was, yes, Yuvan did an amazing job. Yuvan movies have done an amazing job, and சிலது வந்து some very very terrible ones, but it's unfair the expectation that people have with Yuvan. Sorry. That's true. இல்ல நான் இன்னொரு நாள் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஹேமந்த். இல்ல நான் I will finish the song and come there. Sorry. இதுல முதல் சரணம் வந்து ஒரு வட்டம் போலே வாழ்வாகும், வாசல்கள் இல்லா கனவாகும், அதில் முதலும் இல்லை முடிவும் இல்லை, புரிந்தால் துயரம் இல்லை. Now there is somebody who's actually going through very ஒரு பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, and she's not சிஸ்டருக்கு, அண்ட் ஷீ இஸ் நாட் கோயிங் த்ரூ அ கிரேட் டைம். அவளை வந்து பூஸ்ட் பண்றதுக்கான அந்த பாட்டு. ஸோ ஹவு டஸ் நான் முத்துக்குமார் மாதிரி ஒரு கவிஞரை வந்து நாம இழந்துட்டோம், அவர் இறந்துட்டாரு. Right. Unfortunately. Yeah, exactly. And I feel that after Vairamuthu, you had Na Muthukumar, and there is a gap even today. It's just not fulfilled. I mean, sure, people come and go. Thamare is doing a great job, but she's very limited. Yeah. But again, I'll come back to the point about ஒரே ஒரு செகண்ட். நீங்க அந்த லிரிக்ஸ் சொன்னதால சொல்றேன், which harkens back. நீங்க சொன்ன அந்த லிரிக்ஸோட வந்து கண்ணதாசனோட ஒரு 2 வரி கூட வந்து played an important role in my life. உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, எண்ணி பார்த்து உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, எண்ணி பார்த்து அமைதி கொள்வாய், or like அது மாதிரி. Beautiful. Okay, simple. முடிஞ்சு போச்சு. Yeah, exactly. இந்த பாட்டை நான் வந்து I'm telling out of memory. Like I know that lyric word by word, and I'm not a very sentimental music listener. Like எனக்கு வந்து இதுல வந்து ரொம்ப அப்படியே கவலைப்பட்டு அப்படியெல்லாம் நான் கேட்குற ஆளே கிடையாது. பட் இது வந்து அப்படி உங்களை தாக்குது. அதாவது வந்து கவலை நம்மை சில நேரம் கூறு போட்டு துண்டாக்கும், தீயினை தீண்டி வாழும் பொழுதே தீபத்தில் வெளிச்சம் உண்டாகும். That the gap of Na Muthukumar is still open. Rajini சொன்ன மாதிரி there is a vacuum. So, but யுவனுக்கு வந்து நான் பேசிட்டு இருந்தேன், யோசிச்சுட்டு இருந்தேன் ஹேமந்த். அதாவது வந்து
how has somebody like Yuvan Shankar Raja coming under the family or coming under the umbrella of Ilayaraja has distinguished himself to a point that you cannot see any traces of Ilayaraja in Yuvan, but you still like it. Like it's a unique quality of Yeah, I Yuvan, think even but he's done a great job. ஏஆர் ரஹ்மானே வந்து நிறைய ஸ்டேஜ்ல சொன்னது அதுதானே. இவனோட பியூட்டி என்னன்னாக்க he found his own path and he's discovered his own journey on his own. It's an understatement, right? Because it's a hard problem with you come from that guy, yeah, genius, and you still make your own. Especially when you have a dad which is so towering and you have to create your own இதுன்றது வந்து, and he's not someone who's in a rush also. என்ன பார்த்த வரைக்கும் like if it was any other music director, they would have said, you know what, screw this. You know, I'm not, you know, நேத்து வந்தவங்கலாம் வந்து they're popular, like, you know, they're getting all the kudos. He hasn't changed one bit. He's still that same guy who doesn't depend too much on electronic music, goes with traditional, you know, instruments, and tries to, like, you know, not the rombo dadal budal music illama konjam this is my music அப்படின்றது வந்து he stuck to his guns. Beautiful. I love it. It's a great point. Anyway, that is our, I think, go enjoy Tamil music. It's time to stop talking nonsense about Tamil film industry. There are 75,000 songs. Pick your top 10. Keep listening to it often. And that's probably will make your life better than arguing. Fans are totally fine. நம்மளுக்கு பாட்டு ஒரு பிடிச்ச பாட்டுனா நம்ம அது வந்து we pull it over and then we start listening to the song. அப்போ வந்து இந்த மியூசிக் ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கு என்ன பேசுவோம் சார் சமயம். பட் லிரிக்ஸ் தாண்டா வைரமுத்து தாண்டா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இளையராஜா தாண்டா, கண்ணதாசன்னா கண்ணதாசன். இது நம்ம சொல்றதுக்கு என்னைக்குமே தயங்கினது கிடையாது. டோன்ட், you know, take it away from us and start, you know, arbitrating on which one is more important and, like, you know, telling us, you know, this is more important. It's a debate for person to person, right? Like நீங்க வந்து இந்த பாட்டு சூப்பர்ல, இது வந்து மியூசிக்கும் சூப்பர், இதுவும் சொல்ல நம்ம சொல்றது நம்ம மைண்டுக்குள்ள நம்ம பேசிக்கிறது வந்து என்னைக்குமே அவாய்ட் பண்ணது கிடையாது. So I think just, you know, listen to the noise for whatever it is worth and then just move on, I guess. Exactly. நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் நீங்க அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டு முடியாது. இந்த ஏஆர் ரஹ்மான் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் வர்சஸ் இளையராஜா வந்து அது வந்து we have to have a separate conversation. I know I kind of deviated from that. I don't think we will get to an end to it, Hemant. I think see, on any particular day there is Ilayaraja here, there's A. Rahman there is SPB here. I don't think you can live out. இதுதான் பிரச்சனை. இது வந்து தெலுங்குலயோ நீங்க போயிட்டு மத்த லாங்குவேஜ்ல சண்டை போட முடியாது. ஏன்னா வந்து தேடி கண்டுபிடிக்கணும் மியூசிக் டைரக்டர். இங்க நிறைய பேர் இருக்காதால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. நம்ம வந்து இதெல்லாம் பேசுறதுக்கான லக்ஸுரி. இது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம் வாங்க. அது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். In fact, இன்னைக்கு ஹிந்தில கூட இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் இல்ல ஹேமந்த். ரைட்? ஹிந்தில என்னைக்குமே ஆஃப்டர் லட்சுமிகாந்த் ஆர் டிபார்ட்மென்ட்க்கு அப்புறம் வந்து உருப்படியான மியூசிக் டைரக்டர் வந்து there is அனு மாலிக்னு சொல்றாதீங்க. அனு மாலிக் இல்ல, there's a music director. There are some director music directors. எனக்கு பேரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இவர சொல்றீங்களா? The guy who makes Shakespeare films. Yeah. Vishal Bharadwaj. He does amazing music. Fantastic. Sanjay Leela Bhansali கூட he does good music. Yes, so yes. The focus is more on Pritham and Pritham da ipo வந்து Himesh Reshmaya and all that. But I'm saying let's enjoy the Tamil's treasure, that is Tamil film music. So palate cleanser மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா பாட்டியோ இல்ல யாரோ எழுதின லிரிக்ஸையோ or A. Rahman பாட்டியோ போய் listen to it and enjoy. We'll leave you there. We'll catch up on the next time. Thank you again and keep the comments coming. வணக்கம். Yes, please. வணக்கம்.